அதுக்குள்ளே ஃப்ரைடே வந்தாச்சு. இந்த வீக் எப்படி போச்சுன்னே தெரில. இன்னும் 1 வீக் கூட இல்லை, நெக்ஸ்ட் இயரே வரப்போகுது. டைம் ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. யூஸ்வலாக மார்னிங் பணியாரம்லாம் சுட மாட்டோம், இல்லை பணியாரமே சுட மாட்டோம். இதெல்லாம் சுட்டு பல வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். இந்த பணியாரக்கல் எந்த மூலையில் இருந்ததுன்னு தெரில, தேடி கண்டுபிடிச்சி பாவமாக இருக்கே வா உனக்கு க்ளீன் பண்ணுறேன்னு க்ளீன் பண்ணி இன்றைக்கி பணியாரம் தான் ட்ரை பண்ணோம். பட் பரவாயில்ல, நல்லாவே வந்துச்சு. லஞ்சுக்கு பச்சை பயிர் வச்சு பொடலங்காய் பொரியல் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் என்ன நினச்சேன்னு தெரில, இல்லை நம்ம ரெண்டையும் சேர்த்தே போடுவோமேன்னு சொல்லிட்டு ரெண்டையும் சேர்த்து போட்டு குழம்பு மாதிரி வச்சாச்சு. அதுக்கப்புறம் கேப்சிகம் இருந்தது, அதையும் போட்டு பொரியல் வச்சாச்சு. லஞ்ச் சாப்பிட்டு சரியான தூக்க கலக்கம். இதுக்கு மேலே பாடி தாங்காதுன்னு ஈவினிங் ஒரு காஃபிக்கு ஜம்ப் பண்ணியாச்சு. டின்னருக்கு என்ன பண்ணுறதுன்னு 1008 குழப்பம். ஏன்னா மாவு வேறு தீந்து போச்சு. அப்புறம் என்ன பண்ணுறது, வழக்கம் போல் உப்புமா தான். உப்புமாவை எடுத்து செஞ்சுட்டு நார்மலாகவே ஆம்லேட் போட்டிருக்கலாம். இல்லை நான் இந்த ஜாப்பனீஸ் ஸ்டைல் பண்ணுறேன், ஃப்ரெஞ்ச் ஸ்டைல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணேன். ஆனால் அது கடைசியில் எவ்வளோ சுற்றினாலும் நார்மல் ஆம்லேட் மாதிரி தான் ஃபீல் ஆச்சு.